7th standard mathematics, term 1, chapter 1, exercise 1.1, question number 3. Add the following அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 questions கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8 and -12 யூஸிங் நம்பர் லைன். 8 and 12 நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்பர் லைன் ட்ரா பண்ணி ஆகணும். ஸோ ஒரு நம்பர் லைன் போட்டிருக்காங்க. ரெண்டும் வந்து ஆப்போசிட் சைன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே நடுவில்லேருந்து 0 நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு ஒரு 8 வர மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சைடும் ஒரு 8 அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தோணிய மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் அந்த சம்முக்கு ஏற்ப போட்டாச்சுன்னா கூட வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் கரெக்டாக பார்த்து போடுங்க இந்த வழியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 என்ற நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ 8 என்ற நம்பர் எங்கே இருக்குது? 0லேருந்து 8 என்ற நம்பர் என்ன தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கே வேணும். ஸோ அந்த ஆரோ மார்க்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த நம்பரையும் கரெக்டாக என்ன செய்யணும்னா +8 -8 உள்ளதை நோட் பண்ணணும். அது நோட் பண்ண மாட்டிங்கன்னா எங்கே போகுதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக அதை டேரெக்ஷனும் அந்த நம்பர் எந்த நம்பர்னு உள்ளதையும் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் -12. இப்போ -12 இந்த இடத்துலேருந்து -12. மைனஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த இடத்துலேருந்து 12 நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட்டு. ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. யா 4 கிட்ட வருது பாருங்க. ஸோ அப்போது இப்படி அழகாக போட்டுற வேண்டியதான். இது வந்து -12. ஸோ அப்போது உங்களுக்கு +8, அதாவது வெறும் 8 +8 ஒன்று தான். +-12 பண்ணிங்கன்னா அவங்க என்ன வருதுன்னா நம்பர் லைன் படி -4 வருது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஆன்சர். இதுதான் நம்பர் லைனில் பண்ணக்கூடிய மெத்தட். ரெண்டாவது பண்ண பாருங்க, அதே தான் -3 and -5 யூஸிங் நம்பர் லைன், ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இது இந்த 0 ஆரம்பிச்சுக்கிட்டேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் நம்பரில் கொஞ்சம் பெரிய நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அப்போது இங்கே கொஞ்சம் பெரிய நம்பர் ஆரம்பிச்சேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ என்னாஃப் நினைக்கிறேன். ஆனால் மைனஸில் போட்டுக்கோங்க, ஏன்னா நெகட்டிவ். -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11. ஸோ கவனிங்க. இப்போ நம்மளுக்கு -3 and -5. -3 and -5னா ஃபஸ்ட்டு -3 எங்கேன்னு கண்டுபிடிக்கிறேன். தான் இருக்குது 0லேருந்து வரணும். ஸோ 0லேருந்து -3 இங்கே தான் இருக்குது. எந்த சைடாக வச்சு 0லேருந்து -3 போகிறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு -3. நெக்ஸ்ட்டு 5க்கு போகிறீங்க. அதாவது 5க்கு இல்லை, -3லேருந்து 5 யூனிட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஏன்னா -5 கொடுத்துறாங்க. ஸோ அப்போது 1 இந்த 3லேருந்து 1 2 3 4 5. ஸோ அப்போது இந்த -5. ஸோ அப்போது -3 கூட -5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? -8 வருது. ஸோ அது நம்பர் லைன் படி -8 வருது. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். -3 -100 +-10. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்மம் பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் கேட்டுருக்காங்க. இது நம்பர் லைனில் பண்ணலாம் முடியாது, ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸு. ஸோ இது நார்மலாக நம்ம பண்ணாலே போதுமானது. ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு மைனஸாக இருந்துச்சுன்னா நம்பர்கிட்ட ஆட் பண்ணிவிட்டு என்ன சைன் இருக்கோ அதை போடணும். ரெண்டு சேம் சைன் இருந்துச்சுன்னா நல்லா வச்சுக்கோங்க. ரெண்டு சேம் சைன், ரெண்டு நம்பர்லேயும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 110 எடுத்திங்கன்னா ரெண்டுத்துக்கு முன்னாடி உள்ள சைனும் மைனஸ் தான் இருக்குது. நடுவில் உள்ள ப்ளஸ்ஸை பார்க்க, அது அடிஷன் ரெஃபரன்ஸ் பண்ணதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கக்கூடாது. அந்த நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த 100 முன்னாடி மைனஸும் இந்த 10 முன்னாடி மைனஸும். ஸோ ரெண்டு நம்பருக்கும் சிம்பிள் வந்து சேமு. ஸோ அப்போது ரெண்டு மைனஸும் காரணத்தினால ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ 100 + 10 பார்த்தீங்கன்னா 110. 110 சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது +20 முன்னாடி ஒன்றுமே இல்லை. +20 + -72. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. அப்படின்னா பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பர் கழிக்கணும். ஸோ 72 20 2 5 52 வருது. பெரிய நம்பர் சிம்பிள் பாருங்கள். 72 பெருசா 20 பெருசா பார்த்தீங்கன்னா 72 பெருசு. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சைன் மைனஸ். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 82 + -75. ஸோ அகைன் இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 82 முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 75 முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டத்தையும் கழிப்பீங்க, செப்பரேட் பண்ணுவீங்க. ஸோ 82 75 கேரி ஓவர் போட்டிங்கன்னா 12. இது 7, இது 7 தான் பார்த்தோம். ஸோ ஒரு ஆன்சரே பார்த்தீங்கன்னா 7. ஆனால் பெரிய நம்பர் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 82 தான் பெருசு. ஸோ +7. ஸோ நீங்கள் +7 போட்டாலும் ஒன்றும் இல்லை, வெறும் 7 போட்டாலும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6. -48 + -15. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் மைனஸ், இதுவும் மைனஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டு நம்பர் அடிஷன் பண்ணுவீங்க. ஸோ 48 + 15
அடிஷன் பண்ணுங்கள். 8 + 5 13. உங்கள் கேரி ஓவர் 1. ஸோ 4 + 1 பார்த்தீங்கன்னா 5, 5 + 1 6, 63. ரெண்டு நம்பர் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். குளறுபடியாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 225 63. ஸோ ரெண்டுமே சேம் தான். இதுக்கு முன்னாடி மைனஸ் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி மைனஸ் தான் இருக்குது. ரெண்டத்தையும் அடிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 225 63. 5 + 88 288. என்ன சிம்பிள் வரும்? மைனஸ் சிம்பிள் வரும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள். ஸோ இதுதான் நார்மல் அடிஷன். நம்பர் லைனில் கேட்டால் நம்பர் லைனில் பண்ணணும், நார்மலில் கேட்டால் தான் நார்மலாக பண்ணணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.